வணக்கம். நேற்று தான் சாயந்தரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். டவ் ஜோன்ஸ் எப்படி கீழே விழுவுது, அதுக்கான இலக்கு எங்கே? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 32,000ன்றது ஃபஸ்ட்டு இலக்கு. ரெண்டாவது இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 28,000 நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேற்றே முக்கால்வாசி அச்சீவ் பண்ணின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நேற்று டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 5.5% டவுன். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் நாஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நாஸ்டாக் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் டெக்னாலஜி ஸ்டாக்ஸு. நம்ம டெஸ்லா ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், என்விடியா ஆகட்டும், இவங்களாம் இட் இஸ் பார்ட் ஆஃப் நாஸ்டாக். நாஸ்டாக் நேற்று க்ளோஸ் டு அபவுட் 6% கீழே இருந்துச்சு. S&P 500 நம்ம இதில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மாதிரி யூஎஸில் அதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது 6% பக்கமாக கீழே விழுந்துச்சு. 5.97% பெரிய ஃபால், ரைட்? அண்ட் கொரோனாவுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு பெரிய ஃபால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. And it is a real fall. And Democrats ஆர் நம்ம இவர் இருக்கிறார்ல ஜோ பைடன் லாஸ்ட் 5 வருஷமாக என்ன முக்கிட்டு இருந்தாரோ கீழே மார்க்கெட்டை க்ராஷ் பண்ணோம்ன்றது இவர் கரெக்டாக 2 மாதத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்தது என்ன நடக்கும். ஸோ கவர்மெண்ட் இதை இன்டியூஸ்ட் ரிசெஷன், ரைட்? அவங்களோட பஞ்சாயத்து ஒன்று. பட் இதெல்லாம் நடக்கும்ன்றது கட்டாயம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பிரசிடெண்ட்டுக்கு யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணாத இருக்க மாட்டாங்க, கட்டாயம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் எ இன்டியூஸ்டு ரிசெஷன். இதுக்கு நிறைய தடவை நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் 3-4 டேஸாக. அண்ட் இந்த ரிசெஷன் நிச்சயமாக வரும். ரிசெஷன் வராதெல்லாம் போகாது, கட்டாயம் ரிசெஷன் வரும். இது கவர்மெண்ட் எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் கம்பெனிகிட்ட டேக்ஸ் வாங்குறது உள்ளூர் மக்கள்கிட்ட மேபி நம்ம ஊரில் கொடுக்குறாங்களே மாதம் 2,500 ரூபா 1000 ரூபா மகளிருக்கு, அது மாதிரி ஏதாச்சும் கொடுக்கறதுக்கான வழி இருக்குன்றதை நான் சொல்ல. நெசசரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சப்சிடரி கொடுக்கறதுக்கான வழி நிறையா இருக்குது. ஸோ யூஎஸில் எஸ் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் பெயின் நிறையா இருக்குது. இது ஆரம்பம், ஞாபகம் வச்சுங்க. ரைசிங் வெஜ்ஜஸ் பேட்டர்ன், ரைட்? மந்த்லி சார்ட்டில் டவ் ஜோன்ஸை போட்டு பாருங்கள். ரைசிங் வெஜ் பேட்டர்ன் டார்கெட்டை எங்கன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது மோஸ்ட் லைக்லி ஆகஸ்ட்குள்ளே வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் ஆகஸ்ட்குள்ளே வரலாட்டினா அதிகபட்சம் டைம்ன்றது டிசம்பர், ரைட்? அப்போ இட் இஸ் அ வெரி ஷார்ட் பீரியட். 42,000லேருந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 30,000னா வி ஆர் டாக்கிங் அபவுட் 12,000 பாயிண்ட்ஸ். ஸோ 25 to 26% மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அதுவும் உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது 50%, 54% யூஎஸோட மார்க்கெட் கேப். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு சொன்னால் தனியாலாம் போகாது, எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகும். நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேக்ஸ் ஆகட்டும், டாக்ஸ் ஆகட்டும். கேக்ஸ் ஃப்ரான்ஸ், இது டாக்ஸ் ஜெர்மன்து, எஃப்டிஎஸ்சி பிரிட்டன்து, இவங்க எல்லாருமே எனிவே பிட்வீன் 5 to 6% டவுன் ஆயிருந்துச்சு. அப்போ த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஃபீலிங் தி பெயின். இது மட்டுமே இல்லை, கோல்டு நேற்று சர்ப்ரைசிங்லி அபவுட் $86 கீழே விழுந்துச்சு. கோல்டுலாம் 2.7% உழுதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். சில்வர் எடுத்து பாருங்கள், முந்தா நேற்று 7% விழுந்துச்சு, நேற்று 8.5% கீழே விழுந்திருக்கு. காப்பர் 9%, 8.93%. க்ரூடு முந்தா நேற்றும் க்ளோஸ் டு அபவுட் 7-8% விழுந்துருந்துச்சு. நேற்றும் க்ரூடு பிரெண்ட் க்ரூட் நம்ம வாங்குகிறோம்ல இந்தியாவுக்கு, அது இட் கேம் டு 65.58, 6.5%. வெள்ளக்காரன் வாங்குகிற க்ரூடு இருக்குல்ல, ஸ்வீட் க்ரூடுன்னு வாங்க, அது இட் இஸ் சப்போஸ் டு பி எ சுப்பீரியர் க்ரூட். அது அவங்களுக்கு சீப்பாக வச்சுக்கிட்டாங்க. $62 பக்கமாக, $61.99. அதுவும் 7.4% கீழே விழுந்துச்சு. ஸோ இது எல்லாமே என்ன காட்டுதுன்னு சொன்னால், எஸ்பெஷலி கமாடிட்டிஸ் எல்லாம் கீழே விழுவுதுன்னு சொன்னால் இட் இஸ் a clear indication that US is getting into recession. சரி, அவன் எக்கட வேணால் போட்டோம், நம்ம ஊருக்கு வரலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் கீழே விழுவும் போதும் லைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 22,400ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 550 பாயிண்ட்ஸ் டவுன், 551 பாயிண்ட்ஸ் டவுன் நம்மளுக்கு அப்புறமா. ஸோ மண்டே அன்னைக்கு இது கேரி ஃபார்வர்ட் ஆகுமான்றது பார்க்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. கேப் டவுன் வருமானது ஒரு கேள்வி. கேப் டவுன் அங்கேருந்து கீழே வருதா இல்லை ஃபுல்லாக கவரிங் வரப்போகுதான்றது நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் 22,800 மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு.
கேப் டவுன் வந்துச்சுனால் அந்த 22,800 வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக மாறுறதா இருக்குது. எது சப்போர்ட்டாக இருக்கோ அது ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் வேண்டது எல்லாமே வந்து 22,500 அதுவும் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. அந்த சப்போர்ட்லேருந்து மேலே வரப்போகுதா இல்லை ஃபர்தர் டவுன் சைட் போகுதான்றது பார்க்கணும். பட் டெஃபினட்டாக நிறைய செக்டர்ஸ், ரைட், நேத்தோட வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய செக்டர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்பெஷலி பேங்கிங் செக்டர் ஆகட்டும் இல்லை ஃபைனான்ஷியல் டொமைன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கண்ட்ரி சரியில்லை சொன்னால் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறது இந்த 2 செக்டார்ஸாக தான் இருக்கும். பட் இந்த 2 செக்டாருமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. இட் இஸ் நாட் ஈவன் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் புல் பேக். யூ ஃபர்கெட் அபவுட் இது. லாஸ்ட் வந்து ஒரு 2 வீக்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் எ கன்சாலிடேஷன் தான் நடந்துகிட்ருக்கு இன் ரேஞ்ச் பவுண்ட். ஸோ டெஃபினெட்லி நம்ம சைடில் வந்து இது மோர் ஆஃப் எ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன் நான் அடிக்கடி லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், க்ரூடு பெருசாக விழுந்திருக்கு, க்ளோஸ் அபவுட் 15% மேலே விழுந்திருக்கு. நம்மளுக்கு வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ பிளெஸ்ஸிங், ரைட், வரப்பிரசாதம். நேற்று வரைக்கும் நம்மளோட இம்போர்ட் பில்லு நீங்கள் எடுத்து பாருங்களேன், நம்பர் 1ல் இருக்கிறது வந்து க்ரூட், நம்பர் 2ல் இருக்கிறது கோல்டு. அது திருத்த முடியாது, நம்ம ஊர் மக்களை கோல்டு நிச்சயமாக வாங்குவாங்க. நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் கூட்ஸு. ஸோ எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கும் போதும் டெஃபினெட்லி இட் இஸ் ஆல் அட்வான்டேஜ். க்ரூடில் நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து க்ளோஸ் அபவுட் 15-20% நம்ம சேவ் பண்ணுறோன்னு சொன்னால் வேறு என்னங்க வேணும்? க்ளோஸ் அபவுட் $160 billion worth ஆஃப் க்ரூட் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதில் ஒரு 25%னா என்னாச்சு? க்ளோஸ் அபவுட் $30-35 billion வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. யூஎஸ்னால் டேரிஃபில் என்ன பாதிப்பு வருதோ அதோட ஜாஸ்தி இங்கே மட்டுமே நம்ம சம்பாரிச்சிட்டு போகிறோம். இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, சில்வரை பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் எ ட்ராப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை வந்து பேஸ்ட் ஆன் சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும் போதும் இது வந்து மோர் ஆஃப் லிக்விடேஷன் கிரியேஷன் கோசரன்றது தோணுது. அதாவது மார்க்கெட்டை கீழே இறக்கிறதே வந்து டு பை இட் அட் தி பாட்டம் ப்ரைஸ். நினச்சி பாருங்களேன், 1,03,500 வரைக்கும் கோல்டு சில்வர் இருந்தது பர் கேஜி ஆஃப் 999 குவாலிட்டி. பில்லோட ஜிஎஸ்டி பில்லோட சென்னையோட ரேட்டு இன்றைக்கு வந்து 90,500 கிடைக்கிது. அப்போ நினச்சி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 13,000-14,000 rupees டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொன்னால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வாங்கினவங்க எவ்வளோ தூரம் வயிறு எறிவாங்கன்றது அது விடுங்க. பட் இந்த ப்ரைஸில் வந்து இஸ் சில்வர் ரியலி அட்ராக்டிவ்? எஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சில்வர் கேஜி 1 kg 2 kg சில்வர்லாம் நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் போடுங்க. 90,000 to 2 lakhs rupeesக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 kg வாங்கி உள்ளே போடுங்க. கீழே கட்டில் தள்ளி விடுங்க. இவ்வளோ பெரிய பார் வரும் உங்களுக்கு, ரைட்? இவ்வளோ பெருசு வராது, இது 30 கிலோ பாராக இருக்கும். 1 கிலோ பாருன்றது ஒரு செங்கல் பெருசுக்கு இருக்கும், ரைட்? இதில் வந்து ஆர்சி கோல்டு சில்வர் இருக்குது அண்ட் பியூர் சில்வரும் இருக்குது. நீங்கள் பியூர் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் வந்து ரேட்டை வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெஃபினெட்லி டோன்ட் கோ டு அ வெரி பிக் பிராண்டட் ஷாப்ஸ், ரைட்? அங்கெல்லாம் வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து 90 rupees இருக்கும்போது அவங்க வந்து 100 rupees விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி கோ டு அ ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் பை இட். மறுபடியும் சொல்கிறேன், சில்வர் கோல்டோட ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் வாட் தி சார்ட் பேட்டர்ன் இஸ் ஷோயிங். சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். இன்னமும் அந்த 24,100 டார்கெட் அப்சைட் ஓப்பனாக இருக்கா? இஃப் சப்போஸ் மார்க்கெட் வந்து அபவுட் 22,800க்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்சைட் டார்கெட் இன்னமும் ஓப்பனாக தான் இருக்குது. இன்கேஸ் 22,800 கீழே, ரைட், கிஃப்ட் நிஃப்டி அது கீழே தான் வந்து காட்டிகிட்டு இருக்கு. அந்த லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் ஆன் எ லாங் டேர்ம் க்ளோஸ் டு அபவுட் 19,000ல் வந்து டார்கெட் இருக்குது. லாங் டேர்ம்ன்றது நான் சொல்கிறது வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்குள்ளே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த சமயத்தில் கூடயும் சார்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாதீங்க, டோன்ட் பார்க் யுவர் என்டையர் மணி. பட் ஏதாச்சும் ஒன்று ஸ்லோவாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சில ஸ்டாக் பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து நிறைய நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. கன்சியூமர் செக்டர்ஸில் வந்து சில நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ரைட்? ரிசெஷன் யூஎஸில் தான், நம்ம ஊரில் கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ டேட்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு.
அது கூடயும் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நம்மளோட பிஎம்ஐ நல்லா தான் இருக்குது. மற்ற கண்ட்ரியை பற்றி நம்ம ஜாஸ்தி கவலைப்பட வேணாம். இது எல்லாமே இந்த ஃபால் எல்லாமே வந்து ஒரு இமோஷ்னல் ஃபால் தான். ஏற்கனவே நம்ம 16% கீழே விழுந்திருக்கிறோம். ப்ராபப்ளி இன்னொரு 8-10% கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, வெரி ஷார்ட்லி நம்மளுக்கு வந்து டவுன் சைட் டார்கெட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். நம்மளோட மேக்ரோ டேட்டாஸ் ரைட், அன்லைக் யூஎஸ் மாதிரி இல்லை, நம்மளோட மேக்ரோ டேட்டாஸ் வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்குது அண்ட் க்ரோத் பொட்டென்ஷியல்ஸ் நிறையா இருக்குது. ருப்பி வாஸ் ஒன் ஏரியா விச் வாஸ் வெரி வீக்னஸ். அது வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த 83, 84 உடச்சோன்னே டப்புன்னு வந்து 88 வரைக்கும் போச்சு. இப்போ ருப்பி கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு அந்த 85-30, 85-40 அந்த ஜோனில். அண்ட் அதே லெவலில் இருந்தால் கூடயும் டெஃபினெட்லி இட் வில் டூ மச் பெட்டர். ஒரு விதத்தில் இது வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகாது, அந்த 83, 82 லெவல் வராத இருந்தால் நல்லது. ஏன் நல்லதுன்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான அட்வான்டேஜ் நிறையா உண்டு. ரெண்டாவது, கோல்டு பெருசாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சரிஞ்சாலும் இந்தியாவில் வந்து இம்பேக்ட் பண்ணாது. இந்தியாவில் கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் 9,300, 400 கூடயும் டச் ஆச்சு பர் கிராம் ஆஃப் 24 கேரட். இப்போ ரைட் நவ் 9,150, 160 லெவலில் இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அது வந்து பிலோ 8,700 ஆர் 8,800 கீழே வராத இருந்தால் நல்லது. சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நிறையா என்பிஎஃப்சிஸ் கோல்டு லோன் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய எஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்துச்சுன்னு சொன்னால் தே ஹேவ் டு செல், லிக்விடேட் பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் வந்து மண்டே அன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து பார் எடுத்துங்க. கேண்டில் ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை பார் சார்ட்டாக இருக்கட்டும், எது வேணால் எடுத்துங்க. நிறைய பேர் வந்து அந்த 9:15க்கு ஆர்டர் போட்டே ஆகணுன்ற கட்டாயத்தில் உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஆட்டிடியூடுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வருது, அந்த கேண்டில் லோவில் வந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிங்க. அந்த கேண்டிலுக்கு அப்பில் போகுதுன்னு சொன்னால் பை பண்ணிங்க. கீப்பிங் பாட்டம் ஆஸ் தி ஸ்டாப் லாஸ் ஆர் ஆன் தி டாப் ஆஸ் தி இது. சப்போஸ் கேண்டில் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னால் மிட் பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். வொலட்டாலிட்டி டெஃபினட்டாக மண்டேனிக்கு இருக்கும். ஹை இமோஷன்ஸ் இருக்கும். நிறைய மார்ஜின் கால்ஸ் தேவைப்படும். நிறைய பேர் வந்து ஃப்யூச்சர்ஸை ஷார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை புட்டை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து அடி வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, 22,500 வந்து ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருந்துச்சு. ஸோ டைரெக்டாக அங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் புட்டோட வேல்யூ எவ்வளோ தூரம் இருக்கும் அண்ட் புட்டை ஷார்ட் பண்ணவங்க ரைட் பண்ணவங்களோட கெதி என்ன ஆயிருக்கும், ரைட்? ஸோ டெஃபினெட்லி அந்த டென்ஷன் உண்டு. அண்ட் அந்த டென்ஷன்னால் ப்ராபப்ளி, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி ஷார்ட் கவரிங்னால டவுன் சைட் ரிஸ்க் வந்து நிறைய இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி மண்டே அன்னைக்கு மார்னிங் எப்படி போகுதுன்றது பார்க்கலாம். டெஃபினெட்லி மண்டே ஈவினிங்கான டேட்டாஸ் வந்து ஓரளவு கிளாரிட்டிஸ் கொடுக்கும். லைக் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இப்போ கிளாரிட்டி கிடைக்கல, பட் வென் கம்பேர்ட் டு தேர்ஸ்டே நேத்தோட டேட்டா வந்து ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்கு. நம்மளோட டேட்டா ஃப்ரைடே அன்னைக்கான டேட்டா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மண்டே மார்னிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து சார்ட் பேட்டர்னாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷன் டேட்டாஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் ஆகட்டும், ரெண்டுமே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ மண்டே ஈவினிங்கான டேட்டா பார்த்துட்டு சார்ட் பேட்டர்னை பார்த்துட்டு மண்டே ஈவினிங்கான ப்ரோக்ராமில் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.